ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, எங்கள் வீட்டில் மாதந்தோறும் வர பௌர்ணமி பூஜை வீடியோ தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ண போகிறேன். எப்பவும் போல் சித்ரா சிஸ்டர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணுறோம். அந்த கலச தேங்காய் வந்து எடுத்து உடைக்கிறதுக்கு மனசே வரல. ஏன்னா நம்ம வந்து பெருமாளாக தானே நினச்சி அந்த கலசத்தை வந்து பூஜை பண்ணுறோம். அதனால் எடுத்து உடச்சி செய்கிறதுக்கு எனக்கு மனசு வரலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணி இப்போது 7 வருஷம் வந்து நடந்துட்டுருக்கு. 7வது வருஷத்தில் நாங்கள் வந்து இப்போது பௌர்ணமி பூஜை செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி 7 வகையான இன்றைக்கி வந்து 8 வகையான பிரசாதங்கள் செஞ்சு நான் வந்து பௌர்ணமி பூஜை செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நான் ஃபஸ்ட் டைம் வந்து சத்யநாராயண பூஜை செய்யும்போது ஐயர் வச்சு 2 ஐயர் வந்தார். கலசம் வச்சு அதுக்கப்புறம் 3 வகையான பிரசாதங்கள் செஞ்சோம். அதுக்கப்புறம் ஒரு 7 சுமங்கலி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து வஸ்திர தானம் கொடுத்தேன் நான். அந்த மாதிரி கலசம் வச்சு ஃபஸ்ட் டைம் மட்டும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் நான் வந்து கலசம் வச்சு பூஜை செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து கலசம் வைக்கலை. ஏன்னா நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் நம்ம குடும்பத்துக்கோ நம்மளோட சூழ்நிலையோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து பூஜைகள் வந்து செய்ய முடியும். அப்போ வந்து எனக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போது எனக்குமே வந்து மந்த்லி வர மென்சஸ் வரும் இல்லையா? அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, பௌர்ணமி பூஜை அப்படின்னும் போது கலசம் வச்சு பண்ணால் ரொம்ப விசேஷந்தான். ஆனால் நான் வந்து அந்த ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் கலசம் வச்சு பூஜை செஞ்சோம். அதுக்கப்புறம் நான் வந்து கலசம் வச்சு பூஜை செய்கிறது இல்லை. ஏன்னா இப்போ கலசம் வச்சோம்னாக்கா அடுத்த நாள் நம்ம அதை எடுத்து அப்புறப்படுத்தணும். அதாவது நம்ம அந்த கலசம் வைக்கிற அந்த அரிசி இருக்கு இல்லையா? அந்த அரிசியை வந்து நம்ம உடனே பயன்படுத்திடணும். எந்த தீட்டும் படக்கூடாது. அந்த தேங்காவும் நம்ம உடனே உடச்சி சாமி கும்பிட்டுடணும். அதாவது எதை ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ணும். அதெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு சௌகரியப்படாது அப்படின்றதுனால நான் வந்து கலசம் வச்சு பூஜை செய்யறதில்ல. இன்னுமுமே நான் கலசம் வச்சதே இல்லை. ஒரே ஒரு அந்த முதல் தடவை ஆரம்பித்தப்போ சித்ரா பௌர்ணமிக்கு நாங்கள் கலசம் வச்சு பூஜை செஞ்சோம். அந்த தேங்காவுமே நான் என்ன பண்ணேன்னா, அந்த தேங்காவும் அரிசியும் அப்படியே எடுத்துன்னு போய் கடலில் விட்டுட்டோம். அதாவது நீர்நிறைகளை தூக்கி போட்டுடலாம் நம்ம. ஏன்னா அது உடைக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி மனசு வராது தான். அது வந்து மனசு வருத்தத்தோடு எந்த பூஜையுமே செஞ்சாலும் அது நமக்கும் மன திருப்தி இருக்காது. கடவுளுக்குமே ஏதோ ஒரு சங்கடமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நான் என்ன செய்வேன்னா, கலசம் வைக்க மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கலசம் வைக்காமையே கூட பூஜை செய்யலாம். சத்யநாராயண பூஜை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நம்ம செய்ய முடியும். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து சில காரணத்தினால விட்டுடுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, சத்யநாராயண பூஜை பொறுத்த வரைக்கும் நிறைய சோதனைகள் வரும். எப்பவுமே பெருமாள் கிருஷ்ணர்னாவே நிறைய சோதனைகள் வச்சு தான் அவர் வந்து நமக்கு பலனை தருவார். அதில் வந்து இந்த பூஜைக்கு வந்து ரொம்ப விசேஷம் இல்லையா? நம்மளோட குடும்ப சூழ்நிலை நமக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த கடவுளை வந்து நம்ம மாதந்தோறும் பௌர்ணமியில் பூஜை செஞ்சுக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றங்கள் வரும்ன்றது உண்மையான ஒரு சத்தியமான உண்மை. அதனால தான் சத்தியமாக தருவார் சத்யநாராயணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பூஜையில் நம்ம வந்து 5 கதைகள் இருக்கும். அந்த 5 கதைகளுமே இந்த பூஜை செஞ்சுட்டு படித்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் என்னால் வந்து இவ்வளோ பிரசாதங்கள் செஞ்சுட்டு அந்த கதையை வந்து என்னால் படிக்க முடியாது. அதனால் நாங்கள் வந்து ப்ளூடூத்தில் போட்டு விட்டுட்டு நாங்கள் வந்து அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜையை முடிச்சிடுவோம். இப்போ அந்த கதையிலே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு கதையிலையும் ஒரு ஒரு உண்மை சம்பவம் மாதிரி இருக்கும். அது நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சத்யநாராயண கதைன்னு புக்கே விற்கும். அந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கதைகள் கேட்க கேட்க படிக்க படிக்க உங்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போது இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கடவுள் வந்து நம்மளை வந்து நல்லா வச்சுருப்பார். ஏன்னா இந்த சத்யநாராயண பூஜையோட பயணத்தில் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது எங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்து பூஜைக்கு தேவையானது வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. எதுவும் பூஜையெல்லாம் கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 3 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அவரே வந்து எல்லாமே வாங்கி வந்து கொடுத்துட்டு என் கூடவே உட்காந்து அந்த கதைகளை கேட்டு பூஜையை முடிச்சுட்டு தான் வெளியில் போவாங்க. இப்போ என்ன சொல்லனா, நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் குடும்பத்தில்.
நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம குடும்பம் இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நினைப்போம். அதில் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாம் கூட நமக்கு வந்து கரெக்டாக அதை நிறைவேற்றி கொடுக்குற ஒரே ஒரு தெய்வமாக நம்ம இவரை நினைக்கலாம். இப்போ வந்து நான் வந்து மாவிளக்கு ஏற்றிட்டுருக்கேன். மாவிளக்கு வந்து ஏன் நான் பௌர்ணமியில் போடுறேன்னா, முன்னாடியெல்லாம் நான் வந்து பௌர்ணமியில் மாவிளக்கு போட்டதில்லை. ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து யூடியூப்லாம் நிறைய வந்த பிறகு ஒவ்வொருத்தர் சொல்கிறத நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்கா, சரி நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு மாவிளக்கு போட்டுடலாம். இது வரைக்கும் சந்திர கிரகணம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வாட்டி வந்து நாங்கள் வந்து ஈவினிங் பூஜை பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து நாங்கள் ஒரு 10 மணி போல் பௌர்ணமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பூஜைக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரசாதம்லாம் வச்சிடலாம். இப்போ நம்ம இலையை போட்டு ஒவ்வொரு பிரசாதமாக இலையில் வச்சிடலாம். இப்போ இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா, நான் வந்து மேடையிலே வந்து இலை வச்சு பிரசாதம் வச்சு அதிலே வந்து நாங்கள் பெருமாளுக்கு வந்து அர்ச்சனையும் பண்ணிடுறோம். ஏன்னா எனக்கு வந்து இடம் வந்து சௌகரியமாக இல்லை. தரையில் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம். ஆனாலும் எனக்கு வந்து மேடையிலே வச்சு பூஜை செஞ்சு எங்களுக்கு பழகிடுச்சு. அதனால் கீழே வச்சு பூஜை பண்ண முடியல. சில பேர் வந்து தரையில் வச்சு மனை மேலே சத்யநாராயணா ஃபோட்டோ வச்சு பூஜை செய்கிறாங்க. அது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்னும் எங்களுக்கு வந்து தரையில் உட்காந்து பூஜை பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு அந்த எண்ணம் வரல. சரி மேடையிலே வச்சிடலாம், அதாவது பூஜை அறை மேடையிலே வச்சு நாங்கள் பூஜை செஞ்சிடுறோம். அதுக்கப்புறம் இந்த பூஜையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நானுமே ஒரே ஒரு பிரசாதத்தோடு தான் ஆரம்பித்தேன். ஆனால் நம்ம செய்கிற பூஜைகள் வந்து நம்ம எந்த கடவுளுக்கு செய்கிறோமோ அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடுச்சுன்னா அதை மேலும் 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 அதிகப்படுத்திக்கிட்டே போகிற ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குவார். ஏன்னா அதுக்கப்புறம் போக போக எனக்குமே நிறைய செய்யணும் அப்படின்னு எண்ணம் வந்த பிறகு ஒவ்வொன்றா நான் சேர்த்துக்கிட்டே வரும்போது கடைசியாக 7 வகையான பிரசாதத்தோடு நான் நிறுத்திட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து காலையில் பூஜை செய்கிறதுனால ஒரே ஒரு பிரசாதம் அதிகமாக செஞ்சுருக்கேன். அதாவது லெமன் சாதம் வந்து ஒரு பிரசாதம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டேன். எப்பவும் வடை, பாயாசம், அதுக்கப்புறம் கேசரி, பூரி, சுண்டல், பொங்கல், புளி சாதம் ஒன்று செய்வேன். ஆனால் இன்றைக்கி வந்து புளி சாதம் செய்யலை. தேங்காய் சாதமும் லெமன் சாதமும் சேர்த்து செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த பிரசாதம் நீங்கள் செஞ்சு பூஜை செய்யும்போது இந்த பூஜையில் கண்டிப்பாக பிரசாதம் யாருக்காவது ஒருத்தருக்காவது நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்தோம்னாக்கா நமக்கு பலன் வந்து அதிகமாக கிடைக்கும்ன்றது ஐதீகம். அதுக்கப்புறம் இந்த பூஜையை வந்து நம்ம தவறாமல் செய்யணும். அதாவது நிறைய சூழ்நிலைகள் வரும். எங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட மிஸ் ஆனதே கிடையாது. நான் வந்து கரெக்டாக அந்த பௌர்ணமி வர அன்றைக்கி நாங்கள் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டோம், வெளியவும் போக மாட்டோம். அப்படி ஒரு வேலை இருந்ததுன்னா அதை தள்ளி வச்சுட்டு நம்ம கடவுளுக்காக இந்த நாளை வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த நாளை வந்து நம்ம அந்த தெய்வத்துக்காகவே விட்டுடணும். அன்னைக்கு முழுக்க நமக்கு வந்து அந்த சத்யநாராயணோட அந்த ஒரு எண்ணமே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது என்றைக்குமே பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடிட்டுருக்கோ அது கண்டிப்பாக நிறைவேறும்ன்றது உண்மை தான். எங்கள் வாழ்க்கையிலே அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இந்த பூஜையும் இதோட பலனும்னு என்னை கேட்டிங்கன்னா நான் வருஷக்கணக்காக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு வந்து அதிக பலன் வந்து கிடச்சிருக்கு. இனியும் வர காலங்களில் ஒரு தடவை கூட நாங்கள் வந்து மிஸ் ஆகாமல் இந்த பூஜையை செஞ்சுருவோம். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த பூஜையை ஆரம்பித்தா தொடர்ந்து செய்யணும், அது நம்மளால் முடியாது, அதனால் அந்தளவுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணத்தோடு இந்த பூஜையை வந்து நீங்கள் பார்க்காதீங்க. நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி வீடை சுத்தம் பண்ணி ஒரே ஒரு வெத்தலை பாக்கு பழம் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு பிரசாதம் வச்சு கூட நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஒரு வேளை சீக்கிரம் நடக்கலாம், கொஞ்சம் தள்ளி போகலாம், ஆனால் கண்டிப்பாக நடந்தே ஆகும். இது வந்து உண்மை. யாராவது இந்த பூஜை வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்லதாக ஒரு பௌர்ணமி அன்னைக்கு, ஒரு முழு பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. அதோட பலன் வந்து நீங்களே உணர்வீங்க. ஆனால் முதல்ல ஒரு 4-5 பௌர்ணமிக்கு நமக்கு நிறைய தடைகள் வரதான் செய்யும். ஆனால் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் வந்து நமக்கு டெஸ்ட் வைக்கிறாரு
அப்படின்னு நினச்சி நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பூஜையை வந்து தொடர்ந்து செய்யணும். இப்போ பூஜைக்கு ரெடி ஆகிட்டார் பெருமாள். இப்போ நம்ம தேங்காய் உடச்சி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற 4 பேருமே தீபாரத்தனை காமிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் துளசியில் வந்து அர்ச்சனை பண்ணிடுவோம். நிறைய அஷ்டோத்திரம் கூட படிக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து படிக்க முடியாது என்னால். அதனால் நாங்கள் அர்ச்சனை மட்டும் அவரோட பேரை சொல்லி ஓம் சத்யநாராயண நமக அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து துளசியை வந்து அர்ச்சனை பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சத்யநாராயண கதை இருக்கும், அந்த கதையை வந்து முழுசாக நாங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜையை முடிச்சுட்டு பிரசாதங்கள் வந்து சாப்பிட்ருவோம். இது வந்து எப்போவுமே அதாவது நைட்டு ஒரு 7 மணிக்கிட்ட தான் நாங்கள் இந்த பூஜை செய்வோம். இந்த தடவை சந்திர கிரகணம் வர்றதுனால எல்லா கோவிலுமே 6 மணிக்குள்ளே மூடிடுறாங்க. அதனால் வந்து நம்மளுமே பூஜை செஞ்சோம்னாக்கா கடவுளுக்கு வந்து போகாது அப்படின்றதுனால நாங்கள் காலையில் ஒரு 10 மணி போல் செஞ்சிட்டோம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சித்ரா அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுங்கள். மற்றபடி இந்த பூஜை பற்றின வீடியோ, அதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பூஜை செஞ்சோம்னாக்கா இன்னும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.